பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் எடுத்துருக்காரு. அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே, அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்கராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டாக? நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜன்னலோரம் such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமா. நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அதை எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால எழிலா ரொம்ப எழிலா வந்துருச்சு, அந்த பாடல் அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. சார், டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகளை நீங்க சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொல்லதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது, உள்ள இருந்தால் தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality, and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது. அதனால வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான். சார், உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜ ராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு, அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலகலகலகலன்னு சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும், அது நம்ம எழில் சார் ரசித்து ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான், சிங்கப்புலி சார், எங்களோட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவி மரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே
ரொம்ப அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்கும். அவர் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எடில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டீங்க. நீங்க சொல்லுங்க சார். இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன்ல தேசிங்க ராஜா 1 போல இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்க செட்ல இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும். ரவி மரியா சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பாரு. திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலகலாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டா சீரியஸாக இருக்கணும். எடில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கேயா மிஸ் ஆனால் கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எடில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணியிருக்காங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ. கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கோம். இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேர் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாக். அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனா வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அது மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூங்கிட்டு இருக்கேன், இதை வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன் அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? அதான் வந்துட்டு எந்திரிச்சேன் நினச்சிட்டு வரலாம்னு இருக்கேன். இல்லை மாமா காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன், நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரையுலகத்தில் அன்பா கூப்பிடுற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்களும் நான் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸாக தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து 10-15 பேர் இருந்தால் கூட
எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து அதை பேசிக்கிட்டே இருப்போம். கேப் விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகல வேற இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியில் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜால நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ல அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்கு. அதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.